ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸ் பார்க்க முடியும். என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்டோபர் மாதத்துக்கு நான் என்ன பட்ஜெட் போட்டிருக்கேன், எவ்வளோ செலவு பண்ணுறேன், எவ்வளோ சேமிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி பட்ஜெட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி நான் எவ்வளோ பட்ஜெட் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா போன மாதத்துக்கு நான் போட்ட பட்ஜெட்டோட வீடியோ லிங்க் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தரேன். அப்படி இல்லைனா மேலே ஐகார்ட்டில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த அக்டோபர் மாதத்துக்கான செலவுகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏற்ற மாதிரி பட்ஜெட் மாறும். இந்த பட்ஜெட் எங்கள் ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய மெம்பர்ஸை பொறுத்து, எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை பொறுத்து நான் அந்த பட்ஜெட் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதத்துக்கு 40,000 செலவுக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு தான் இந்த பட்ஜெட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம செலவு பார்த்தீங்க அப்படின்னா வாடகை தான் முதல் செலவு. வாடகை எங்களுக்கு 7,000 வருது. அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஏன்னா வாடகை தான் நம்ம 5 தேதிக்குள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாடகை அமௌண்ட் நமக்கு சேமிப்பாக தான் மாறும். அதே மாதிரி நாங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கோம், என்னென்னா லீஸ் வீட்டுக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லீஸ் வீட்டுக்கு மாறணும் அப்படின்னா இந்த வாடகைக்கான அமௌண்ட்டு நமக்கு சேமிப்பாயிடும். அப்படி நான் லீஸ் வீட்டுக்கு மாறினேன் அப்படின்னா அவங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். மளிகை பொருட்களுக்கு நான் எப்பயுமே மாதம் 3,000 ஒதுக்குவேன். என்னோட சேனலை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி நான் 2,000 தான் ஒதுக்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் தீபாவளி பண்டு கட்டிட்டு வரேன். அது எனக்கு இந்த மாதத்தோட முடிஞ்சிடும். அதில் மளிகை பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. அதனால நான் மளிகை பொருட்கள்லாம் வாங்கலை. அந்த பொருளே எனக்கு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால இப்போ நான் 2,000 மட்டும் மளிகை பொருட்களுக்கு எழுதியிருக்கேன். அதில் செக் என்ன அரிசி எல்லாமே சேர்த்து நான் எழுதியிருக்கேன். ஏன்னா 15 தேதிக்கு மேலே தான் எனக்கு பண்டு பணம் பண்டு முடிஞ்சு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. நான் பண்டு பணமும் 10ஆம் தேதிக்கு மேலே தான் கட்டுவேன். அது வரைக்கும் நமக்கு வீட்டுக்கு மளிகை ஜாமான் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக நான் 2,000 ஒதுக்கியிருக்கேன். இந்த 2,000 ரூபாய்க்குள்ளே தான் எனக்கு வரும். பட் இருந்தாலும் நான் 2,000 ஒதுக்கியிருக்கேன். இதுலேயே நான் செக்க என்ன அரிசி எல்லாமே வாங்கிடுவேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிக்கு ஒரு 1,000 ரூபா ஒதுக்குறேன். காய்கறியும் நான் சீசனலுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் தான் வாங்குறேன். அதனால எனக்கு 1,000 ரூபா கரெக்டாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான் வாங்குவேன். மாதத்துக்கு எனக்கு 1,000 ரூபா ஆகுது. நீங்கள் சந்தையில் போய் காய்கறி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கூறு கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு கூறு 20 ரூபா 30 ரூபா. சில நேரத்தில் காய்கறி விலை கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு கூறு 10 ரூபாய்க்கு கூட சில காய்கறிகள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா அதெல்லாம் நான் வாங்கிடுவேன். அதனால எனக்கு 1,000 ரூபாங்கிறது கரெக்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸுமே சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் வாங்குவேன். எனக்கு 1,000 ரூபாய் கரெக்டாக இருக்குது ஒரு மாதத்துக்கு. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நான் 1,000 ரூபா தான் ஒதுக்கியிருக்கேன். நாங்கள் இருக்க ஏரியாவில் எங்களுக்கு ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். விலை கம்மியாகவும் இருக்கும். நாங்கள் முட்டை சிக்கன் அந்த மாதிரி தான் வாங்குவோம். அதனால 1,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் மட்டன்லாம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் 2,000 ரூபா ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மட்டனே 1 கேஜி 800க்கு மேலே இருக்குது. நாங்கள் மட்டன் வாங்க மாட்டோம். அதனால நான் 1,000 ரூபா மட்டும் தான் ஒதுக்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸுக்கு நான் மாதம் 500 ரூபா தான் ஒதுக்குவேன். இந்த வாட்டி நான் 1,000 ரூபா ஏன் ஒதுக்கியிருக்கேன்னா, இப்போ தீபாவளி வரதுனால நம்ம ஏதாச்சும் வீட்டில் பலகாரம்லாம் செய்வோம், நமக்கு கேஸ் தேவைப்படும். அதனால அடிஷ்னல் கேஸ் நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டி முடிவு பண்ணி 1,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன் கேஸுக்கு. கரண்ட் பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மாதம் 500 ரூபா தான் ஒதுக்குவேன். ஆல்ரெடி என்னோட பட்ஜெட் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த வாட்டி நான் ஏன் 2,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னா, போன வாட்டி கரண்ட் பில் எங்களுக்கு அது 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கட்டுவோம் இல்லையா கரண்ட் பில்லு. அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 2,800 ரூபா வந்துருச்சு. எல்லா மாதமும் எங்களுக்கு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் கட்டக்கூடிய கரண்ட் பில்லு 1,000 ரூபா 1,200 ரூபா தான் வரும். போன மாதம் 2,800 ரூபா வந்துருச்சு. அது ஏன்னு தெரியல. அதனால இந்த வாட்டியும் அதே மாதிரி அமௌண்ட் அதிகமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுனால ஒரு எமர்ஜென்சிக்காக தேவைப்படும் இல்லையா, அதுக்காக நான் 2,000 ஒதுக்கிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா செலவு எங்களுக்கு
15,000 வந்து நான் வந்து செலவுக்காக ஒதுக்கியிருக்கேன். இதில் வந்து இன்டர்நெட்டு, ஃபோன் ரீசார்ஜ் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து நாங்கள் மாதம் மாதம் கட்டாமல் ஒரு வருஷத்துக்கு போடக்கூடிய கார்டு இருக்கும் இல்லையா, அதுவே நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டோம். 1 இயர் வந்து பேக்கேஜ் மாதிரி இருக்கும்ல, அது நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுனால எங்களுக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மாதம் மாதம் நம்ம கட்ட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. இல்லாட்டி நமக்கு நெட்டு தீர்றது தெரியாது, மொபைல் ரீசார்ஜ் தீர்றதும் தெரியாது. நம்ம வந்து தெரியாமல் இருப்போம், டக்குன்னு ஃபோன் பண்ண முடியாது, அப்போ தான் தெரியும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம 1 இயருக்கு போட்டுட்டோம்னா இதில் கொஞ்சம் காசும் நமக்கு மிச்சமாகுது. அதனால இன்டர்நெட்டுக்கும் மொபைல் ரீசார்ஜ், மொபைல் வந்து 2 ஃபோன் இருக்குது, அந்த எல்லாத்துக்குமே சேர்த்து நான் 1 இயருக்கு வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிட்டோம். அதனால இந்த செலவு வந்து எங்களுக்கு மாதம் மாதம் ஆகக்கூடிய செலவுல வந்து வராது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா வந்து ஒதுக்கியிருக்கேன். மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து நம்ம தவிர்க்க முடியாது. சப்போஸ் ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆனிச்சுன்னா ஒரு 1000 ரூபா நம்ம கையில் இருக்கணும். அதனால நான் வந்து மாதம் மாதம் ஒரு 1000 ரூபா வந்து ஒதுக்கிடுறேன். இதர செலவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருவிழா ஏதாவது ஊரில் நடக்குது அப்படின்னா ஏதாவது திங்ஸ் வாங்குவோம், இல்லை ஏதாவது மேரேஜ் அப்படின்னா நம்ம வந்து மொய் வைக்கிற மாதிரி இருக்கும், அதாவது படத்துக்கு போகணுன்னாலும் நமக்கு செலவாகும். அதனால இப்போ நான் வந்து மாதம் ஒரு 1000 ரூபா வந்து ஒதுக்கிடுறேன். எப்படி இந்த மாதம் 1000 ரூபாங்கிறது பத்தும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கோம். நாங்கள் அதிகமாக வெளியில் போக மாட்டோம், தேவைன்னா தான் போவோம். அதே மாதிரி கல்யாண செலவுகள் அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். சினிமா பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் நாங்கள் போவோம். திருவிழாவும் வந்து ஊரில் அப்பப்போ நடக்கும்போது போவோம். அதனால வந்து மாதம் ஒரு 1000 ரூபா ஒதுக்குவேன். இந்த செலவுகள் எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட இதையுமே நான் சேமிக்க தான் செய்வேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா வந்து நான் வந்து செலவு பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான செலவுகள் வந்து 2 செலவுகள் வந்து இருக்காது. அது ஒரு செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான படிப்பு செலவு. இப்போதைக்கு எங்களுக்கு குழந்தைகளுக்கான படிப்பு செலவு வந்து இல்லை. அதனால இந்த அமௌண்ட்டை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணலை. உங்கள் குழந்தைங்க படிச்சிட்டு இருந்தாங்கன்னா எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபீஸ் கட்டணும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இதில் மாதம் மாதம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு செலவு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு. நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகும்போது பெட்ரோல் வந்து டெய்லியும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அதனால பைக்கு தான் இருக்குது, கார் கூட கிடையாது. பைக்குன்னாலும் நாங்கள் அதிகமாக வெளியில் போக மாட்டோம். பெட்ரோலுமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அப்பப்போ போட்டுப்பாங்க. அது வந்து அவங்க காசு வந்து அவங்க வச்சுருப்பாங்க, அதில் தான் வந்து போடுவாங்க. எனக்கு கொடுக்கக்கூடிய காசில் வந்து அதனால் நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கலை. உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய காசில் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து 2 வீலர் வச்சுருந்தாலும் அதை வந்து இதில் வந்து எவ்வளோ செலவாகுதோ பெட்ரோலுக்கான அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நான் வந்து 10,000 ரூபா வந்து மாதம் கட்டுறேன். என்னோடய வீடியோஸை வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம சேனல்லேயே போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பற்றி வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆர்டி பற்றிலாம் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு வந்து லோக்கல் ஷாப்பில் நான் 19,000 மாதம் மாதம் கட்டிகிட்டு இருந்தேன். அதில் 18,000 ரூபாய்க்கு நான் சீட்டு முடிஞ்சு நகைகள்லாம் நான் எடுத்துட்டேன். என்னென்ன நகைகள் எடுத்தேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நகைச்சீட்டு வந்து 1000 ரூபாய்க்கு மட்டும்தான் இப்போ கட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கான அமௌண்ட் 1000 ரூபா வந்து எடுத்து வச்சுருக்கேன். தீபாவளி பண்டு வந்து 1200 ரூபா மாதம் மாதம் கட்டணும். இந்த மாதத்துக்கான அமௌண்ட் நான் இன்னும் கட்டலை. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான். 10ஆம் தேதி நான் கட்டினேன் அப்படின்னா எனக்கு தீபாவளி 20ஆம் தேதி அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொருட்கள்லாம் வந்து கொடுப்பாங்க. தீபாவளி பண்டு முடிஞ்சு பொருட்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா என்னென்ன பொருட்கள்லாம் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் முக்கியமாக நான் ஜாயின் பண்ணதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து கொடுக்குறாங்க 1 கிராம் ஃப்ரீயாக. ஃப்ரீ கிடையாது, இந்த அமௌண்ட்லேயே நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் இது ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா கோல்டு ரேட்டு 6,000 சொச்சம் தான் வந்து இருந்தது நான் போன வருஷம் ஜாயின் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு அப்போ எனக்கு கோல்டு காயின்லேயே லாபம் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி தீபாவளி பண்டு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா காயின் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று என்னென்னா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரொம்பவே மஸ்ட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 8,500 ரூபா வந்து கட்டுறேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்குமே தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு லைஃப் இன்சூரன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த 8,500 ரூபா பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சேமிப்பு வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா மொத்தமாக 20,700 ரூபா வருது. செலவு வந்து 17,000 வருது.
இப்போ எனக்கு ஹஸ்பண்ட் வந்து கொடுக்கக்கூடிய அந்த 40,000 ரூபாயில் நான் செலவு வந்து 17,000 ரூபா பண்ணுறேன். சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 20,700 ரூபா பண்ணுறேன். டோட்டல் பண்ணோன்னா இது ரெண்டையும் 37,700 ரூபா வந்து வரும். மீதி இருக்கக்கூடிய இந்த 2,300 ரூபாயும் பார்த்தீங்க என்ன பண்ணுவேன்னா இதையுமே நான் வந்து சேமிக்க தான் செய்வேன். அது என்னன்னா இப்போ இந்த டிஜிகோல்டு இருக்கு இல்லையா, போத்தி சொர்ணமகாலில் இருக்கக்கூடிய டிஜிகோல்டு வச்சுருக்கேன், தங்கமயிலில் இருக்க டிஜிகோல்டு ஆப்பும் வச்சுருக்கேன். இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாயிட்டே தான் போயிட்டுருக்கு. ரேட் என்னைக்காச்சும் குறைஞ்சது அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நான் அதில் வந்து கட்டுவேன். அப்படி இல்லை ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்லாம் நான் சேர்த்து வச்சுருப்பேன். பீமாவில் வந்து 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் போடுவாங்க இல்லையா, அப்போ போடும்போது இந்த சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட்லாம் சேர்த்து நகைகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுமாரி ஏதாச்சும் நகை வாங்கினேன்னா நான் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பீமாவில் 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் வந்து அப்பப்போ போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆல்ரெடி நான் பீமாவில் 0% மேக்கிங் சார்ஜில் ஒரு நகை எடுத்திருக்கேன். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தரேன், அப்படி இல்லைனா மேலே ஐகார்டில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோட பட்ஜெட் வீடியோஸ். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பட்ஜெட் போடுற ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.